Hi friends, நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கிலோ நாட்டுக்கோழி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். First pan heat ஆனதும் 1 tablespoon oil add பண்ணிக்கலாம். இப்போ oil heat ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 ல இருந்து 60 பல் இருக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல கறிவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம வேற panல வந்து குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். pan ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு 1 டீஸ்பூன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல 2 டேபிள்ஸ்பூன் salt வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic paste 2 டேபிள்ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கறிக்கு தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பட் கறியிலேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியிலேயே 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி இப்பயே ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பட்டை, லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம 50 கிராம் பேக்கெட் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இந்த டைம்ல ஒரு சின்ன தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் இருக்குதுங்களா, அது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்பயுமே வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. தேங்காய் பால் ஆட் பண்ணனால நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம். அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கறி வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆகணும். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு சிக்கன் மசாலா வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு. இப்போ உப்பும் சிக்கன் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் குழம்பு வந்து 3 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா மசாலா வந்து எகெயின் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் கறியும் நல்லா கோட் ஆகிறதுக்காக குழம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கறி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, மசாலா நல்லா சிக்கனில் போட்டு ஆகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.